இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான இந்தியா இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் உருவாக்க வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகம் தெரிவித்தார். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத் தமிழர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடல் கூட்டம் ஆளுநர் வேதநாயகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு சிலோ நிறுவனத்தின் மாவட்ட இணைப்பாளர்கள், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கு மாகாண அமைச்சகத்தின் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மேலதிக மாவட்ட செயலாளர்கள், திட்டமிடல் பணிப்பாளர்கள், சமுர்த்தி பணிப்பாளர்கள், மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்நாட்டு சண்டையின் காலகட்டத்தில் ஈழத் தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்றனர். இதேபோன்று இந்தியாவிற்கும் சென்றனர். தற்போது இந்தியாவில் இலங்கையிலிருந்து 4 கட்டங்களாக 3,34,797 பேர் அகதிகளாக சென்றுள்ளனர் என்றும், தற்போது தமிழகத்தில் 103 முகாம்களில் 58,104 பேர் உள்ளனர். இதில் 50,620 பேர் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என ஒவ்வொரு சிலோ நிறுவனத்தினர் தெரிவித்தனர். 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை வடக்கு மாகாணத்திற்கு 14,531 பேர் வருகை தந்துள்ளனர் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள ஈழத் தமிழர்கள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்கள் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இலங்கையின் வடக்கு மாகாண ஆளுநர் கேட்டுக்கொண்டதுடன், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத் தமிழர்கள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பு என தெரிவித்தார். கடந்த காலங்களில் நாடு திரும்பிய ஈழ அகதிகள் இலங்கை குடியுரிமையை பெற்றுக்கொள்வதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர் என்றும், இலங்கைக்கு நாடு திரும்புபவர்கள் இங்கிருந்து சென்றவர்களின் 2ஆம் அல்லது 3ஆம் தலைமுறையினர் என்பதால் இலங்கையில் அவர்களது பூர்வீக பிரதேசத்தை அடையாளம் காண்பதிலும் அவர்களின் இடங்களை கண்டறிவதிலும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் என்ற விடயமும் ஆளுநரின் கவனத்திற்கு ஒவ்வொரு சிலோ நிறுவனத்தால் தெரிவிக்கப்பட்டன. முதலாவது ஜெனரேஷன் தான் இந்த வேலை பார்க்கும். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 84ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு போனவருக்கு இன்றைக்கு வயசு எப்படி இருக்குன்னா சராசரியாக ஒரு நடு வயதில் போனவருக்கு கிட்டத்தட்ட 80-75 வயசாக இருக்கும் சராசரியாக பார்த்தோம்னா. இப்போ அவரை நாங்கள் இங்கே கொண்டு வரன்ற விஷயம் தான் முக்கியம். ஏன்னா அவருக்கு தான் இங்கே இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் முதலாவது இருக்கும். அது முக்கியம். 2வது விஷயம், இல்லை நாங்கள் இங்கே தான் வந்திருக்க போகிறோம், எங்களோட வீடு, எங்களோட ஊர், எங்களோட நாடுன்னு சொல்லி இருக்கிற சென்டிமெண்ட் வரைக்குள்ள நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் போகணும். இனிஷியல் ஸ்டெப் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு எம்ஓயு எடுத்திருக்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிறோம், ஐடென்டி கார்டு எடுத்திருக்கிறோம், அதுக்குரிய லீகல் டாக்குமெண்ட் எப்படி கொண்டு வரோம்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படி வேற போயிடும். அதுக்கு பெரியன்றதை நாங்கள் கன்சிடர் பண்ணினோம். ஏனென்றால் அது கிட்டத்தட்ட 35 வருஷமாக அங்கே சிவிஜி போட்டு அங்கே இருந்து அவை கிட்டத்தட்ட வரைக்குள்ள எல்லா தமிழ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஃபெசிலிட்டிஸை கொடுத்தால்தான் அவை முதலாவது வருவினோம். அதுக்கு தந்த ஏற்பாடு நான் கட்டாயம் செய்யத்தானே வேணும். அவங்க ஆவணத்தை கொடுக்க ஆவணம் வச்சிருந்தா கொடுக்கத்தானே வேணும். அது அந்த ஆவணம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சொல்லணும். இல்லாட்டி அது ஒரு இஷ்யூ தான். ஏற்கனவே சொல்லுவேன், ஐடி கார்டு இஷ்யூஸ் இருந்தது, பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தது, ஸ்கூல் என்லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஷோ பண்ணி பர்த் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து சோர்ட் அவுட் பண்ணாங்க. So the northern province is honorable governor, you look at it as an asset. This is an asset that will come to your country. People who are educated, people who have developed a lot of skills, so they will come back to build. Ena ayya first la ayya solvar naal when I was very young and when I started, ayya solvar we are building the people here so that we can go back and build a nation. Inge irukra mari there was nothing, India la irukra mari there was nothing like that. Always the idea was we will return one day to Sri Lanka, and today that dream is just becoming very distant.